ரோபோ சங்கர் காலமாக இருக்கிறார் என்ற வருத்தமான செய்தி வெளியாகி இருக்கிறது. வயது 46. அவர் மேடையில் பேச்சு மூலமாக, அதாவது மேடையில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி, பொழுதுபோக்கு நிகழ்ச்சி மூலமாகவும், அதற்கு பிறகு பல்வேறு தொலைக்காட்சிகளில் காமெடி நிகழ்ச்சியின் மூலமாக அறிமுகமாகி தன்னை ஒரு காமெடியனாக முன்னிறுத்திக் கொண்டார். பல்வேறு நிகழ்ச்சிகள் மூலமாக அவருடைய ரசிகர்களுக்கு அவர் தனக்கான ரசிகர் பட்டாளத்தை ஏற்படுத்திக் கொண்டார். அதற்கு பிறகு தொடர்ந்து தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பாகி வந்த காமெடி நிகழ்ச்சிகள் தன்னுடைய திறமை வெளிப்படுத்தி ஒரு காமெடியனாக முத்திரை பதித்துக் கொண்ட ரோபோ சங்கர் அதற்கு பிறகு பல்வேறு திரைப்படங்களில் கூட அவர் நடித்திருக்கிறார். குறிப்பாக நடிகர் தனுஷ் மற்றும் விஷால் உள்ளிட்ட பல்வேறு திரை நட்சத்திரங்களுடன் இணைந்து அவர் பல திரைப்படங்கள், தமிழ் திரைப்படங்கள் நடித்திருக்கிறார். இப்படியாக தன்னுடைய வாழ்க்கையை மேடை நிகழ்ச்சிகள் மூலமாக அறிமுகப்படுத்தி அதற்கு பிறகு டிவி நிகழ்ச்சிகளில் தன்னுடைய திறமை வெளிப்படுத்தி அதற்கு பிறகு திரைப்படங்களில் ஜொலித்துக் கொண்டிருந்த ரோபோ சங்கர் தற்போது காலமாக இருக்கிறார் என்ற அதிர்ச்சிகரமான செய்தி வெளியாக இருக்கின்றது. ஏற்கனவே நாம் அவருடைய உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவமனை வட்டாரத்தில் தெரிவித்திருந்தோம். அவருக்கு மிக முக்கியமாக படப்பிடிப்பின் போது, கடந்த வாரம் ஒரு நிகழ்ச்சி படப்பிடிப்பின் போது அவர் அந்த படப்பிடிப்பில் கலந்து கொண்டிருந்தார். அப்போது திடீரென்று அவருக்கு வாந்தி ஏற்பட்டு உடனடியாக மயக்கம் அடைந்திருக்கிறார். மயக்கம் அடைந்த உடனடியாக அங்கு படப்பிடிப்பு தளத்தில் இருந்த மற்ற பணியாளர்கள், மற்ற ஊழியர்கள் அவருடைய மயக்க நிலையை தெளிவுபடுத்த முயற்சி செய்திருக்கிறார்கள். ஆனால் அவர் மயக்க நிலை தெரியாத காரணத்தால் உடனடியாக அவரை மருத்துவமனையில், அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் அனுமதித்தார்கள். அதற்கு பிறகு அவருக்கு அந்த மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்ட பிறகு அவர் மேல் சிகிச்சைக்காக தரமணியில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அனுமதிக்கப்பட்ட பிறகு அவருக்கு தொடர்ந்து சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வந்தன. அவர் ஏற்கனவே மஞ்சள் காமாலை பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு பல நாட்கள் அவர் மருத்துவமனையிலும் அதற்கு பிறகு பல நாட்கள் ஓய்வு எடுத்து வந்தார். அந்த மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கும் கூட அவருடைய உடல் மெலிந்து காணப்பட்டது. சமூக வலைதளங்களில் அவருடைய புகைப்படங்கள் வெளியாகி அவருடைய ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி சோகத்தை ஏற்படுத்தியது. என்ன ஆனது ரோபோ சங்கருக்கு, ஏன் இப்படி மெலிந்து விட்டார், அவருக்கு உடல்நிலை என்ன ஆனது என்றெல்லாம் பல்வேறு வதந்திகள் எல்லாம் வெளியாகின. அதற்கு பிறகு மெல்ல மெல்ல இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி மீண்டும் அவர் பழைய நிலையை போல அவருடைய உடல் நிலையை எட்டி மீண்டும் அவருடைய பழைய தோற்றத்தை அவர் கொண்டு வந்து அதற்கு பிறகு பழையபடி அவர் பல்வேறு நிகழ்ச்சிகள், பல்வேறு திரைப்படங்கள் எல்லாம் தன்னுடைய நடிப்பு திறனை வெளிப்படுத்தி வந்தார். இந்த நிலையில் தான் கடந்த வாரத்தில் அவருக்கு திடீரென்று உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. உடல்நலக்குறைவு ஏற்பட்ட உடனடியாக கூட பல்வேறு தகவல்கள் வெளியாகின. அதாவது ஏற்கனவே அவருக்கு அந்த மஞ்சள் காமாலை பிரச்சனையின் போது கூட தொடர்ந்து அவர் உடல்நிலை என்பது சரியாகவில்லை. தொடர்ந்து அவருக்கு உடல் சார்ந்த பிரச்சனை என்பது இருந்து கொண்டேதான் இருந்திருக்கின்றது என்றெல்லாம் தகவல்கள் வெளியாகின. அதற்கு பிறகு தரமணியில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில், தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் தான் முதற்கட்டமாக அவருக்கு உடல் நலம் சார்ந்த பல பிரச்சனை இருப்பதாகவும் அதனால் அவருக்கு மயக்கம் அடைந்திருக்கிறார் என்றெல்லாம் அதற்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டது. அதற்கு பிறகுதான் அவருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை என்பது போதிய அளவில் கை கொடுக்கவில்லை. அவர் உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடமான நிலையை நோக்கி சென்று கொண்டிருந்தன. அப்போதுதான் அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். அதே மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு தொடர்ந்து மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வந்த நிலையிலும் கூட தொடர்ந்து அவர் உடல்நலம் சார்ந்த பல்வேறு செய்திகள் எல்லாம் வெளியாகின. அவருடைய உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகலாம் கூட பல்வேறு செய்திகள் வெளியாகின. இந்த அடிப்படையில் தான் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த ரோபோ சங்கர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து விட்டதாக மருத்துவமனை தரப்பில் இருந்து செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. அவருக்கு கல்லீரல் மற்றும் சிறுநீரகம் செயலிழப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அவருக்கு அந்த செயலிழப்பு ஏற்படுவதற்கு முன்பாக தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையிலும் கூட அதை மருத்துவர்களால் சரி செய்ய முடியவில்லை. அவருடைய உடல் நேரத்தில் அவருடைய உடல்நலம் சார்ந்த பிரச்சனை என்பது அதிகமாகிக் கொண்டே போயிருக்கின்றது. மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை அளித்து வந்தாலும் கூட அவருடைய கல்லீரல் மற்றும் சிறுநீரகம் என்பது செயலிழப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகுதான் அவர் கோமா நிலைக்கு சென்றதாக மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதற்கு பிறகுதான் அவர் உயிரிழந்து இருப்பதாக மருத்துவமனை தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். அவருடைய மரணம் என்பது, உயிரிழப்பு என்பது மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அவர் 46 வயதாகிற ரோபோ சங்கருக்கு அவருக்கு ஒரு மனைவி மற்றும் ஒரு மகள் இருக்கிறார்கள். சமீபத்தில் தான் அவருடைய மகள் திருமணம் என்பது கோலாகலமாக நடைபெற்றது. அது தொடர்பான புகைப்படங்கள் எல்லாம் வெளியாகி இணையத்தில் வைரலானது. அவ்வப்போது அவர் குடும்பத்தோடு பல வீடியோக்கள் மற்றும் ரீல்ஸ்கள் எல்லாம் எடுத்து அதன் மூலமாக அது பல முறை வைரலாக இருக்கக்கூடிய அளவுக்கு அவர் புகழ்பெற்றவராக இருந்து வந்தார். குறிப்பாக அவருடைய மனைவி பிரியங்கா சங்கர், அவருடைய மகள்
இந்திரஜா சங்கர் அவருக்கு சமீபத்தில் தான் திருமணம் நடைபெற்றது. கோலாகலமாக பல்வேறு திரை நட்சத்திரங்களை அழைத்து வந்து திருமணத்தை நடத்தியிருந்தார். இப்படியாக ரசிகர்கள் தனக்கென ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி வைத்திருந்த ரோபோ சங்கர் அதே போன்று தன்னுடைய குடும்பத்திலும் ஒரு அன்பான கணவனாக, ஒரு நல்ல தகப்பனாக இருந்து அவர் தன்னுடைய ஒரு நல்ல குடும்பஸ்தனாகவும் செயல்பட்டு வந்தார். நல்ல குடும்பஸ்தனாகவும் அதே போன்று திரை வாழ்க்கையில் ஒரு நல்ல நடிகராகவும் ஒரு காமெடி நடிகராகவும் உள்ளிட்ட பல்வேறு அவருடைய திறமைகளை அவர் தக்க வைத்துக் கொண்டு அதன் மூலமாக அவருடைய வாழ்க்கை என்பது மிக சுமூகமாக நடைபெற்று வந்த சூழ்நிலையில்தான் திடீரென்று அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துவிட்டார் என்ற செய்தி என்பது மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. ரோபோ சங்கர் 1978 டிசம்பர் 24 என்று பிறந்தார். அவருக்கு வயது 46 ஆகின்றது. அவர் பல்வேறு திரைப்படங்கள் குறிப்பாக அவருடைய நடிப்பு திறனுக்காக அவருக்கு கலைமாமணி விருது எல்லாம் வாங்கியிருக்கிறார். கலைமாமணி விருது உள்ளிட்ட பல்வேறு திரைத்துறை சார்ந்த விருதுகள் எல்லாம் ரோபோ சங்கர் பெற்றிருக்கிறார். இந்நிலையில் தான் அவருக்கு மிக முக்கியமாக அறியப்படக்கூடிய நிகழ்ச்சி என்பது கலக்க போவது யாரு. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தான் அவர் முதலாக தன்னுடைய திறமையும் தன்னுடைய முகத்தையும் இந்த உலகத்துக்கு வெளிக்கொண்டு வந்தார். அதற்கு பிறகு இந்த நிகழ்ச்சி அவருக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுக்க அடுத்தடுத்து பல்வேறு நிகழ்ச்சிகள் திரைப்படங்கள் எல்லாம் நடித்து கொடிக்கட்டி பறந்து கொண்டிருந்த ரோபோ சங்கர் உடல்நல குறைவு காரணமாக அவர் உயிரிழந்திருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு வருத்தத்தையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. பல்வேறு திரைப்படங்கள் தீபாவளி, ரௌத்ரம், அதே போன்று இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா உள்ளிட்ட மாரி, தனுஷ்னுடைய நடிப்பில் மாரி, விஷாலுடன் சேர்ந்து அவர் இரும்பு திரை உள்ளிட்ட பல திரைப்படங்களில் அவர் நடித்திருக்கிறார். இந்த நிலையில் தான் ரோபோ சங்கருடைய மறைவு என்பது திரைத்துறையில் ஒரு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அவர் ரசிகர் மத்தியில் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. 46 வயதுதான் ஆகின்றது. ரோபோ சங்கரை பொறுத்தவரையில் அவருடைய உடலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர். அவர் பாடி பில்டர் என்று சொல்லக்கூடிய அந்த சினிமா துறைக்கு வருவதற்கு முன்பாக அவர் பல்வேறு ஸ்டேஜ் பாடி பில்டிங் ஸ்டேஜ் எல்லாம் ஏது தன்னுடைய கட்டுமஸ்தான உடல் தோற்றத்தின் மூலமாக அவருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நபர். உடலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதன் மூலமாக உடற்பயிற்சி அதிகமாக செய்து அதன் மூலமாக பல்வேறு காம்படிஷன் என்று சொல்லக்கூடிய போட்டிகள் எல்லாம் மூலம் கலந்து கொண்டிருக்கிறார். அதாவது பல்வேறு உடல் கட்டுக்கோட்பான உடல் மஸ்தான அந்த காம்படிஷன் எல்லாம் அவர் கலந்து கொண்டு அவர் பரிசெல்லாம் வென்றிருக்கிறார். அந்த அளவுக்கு ஒரு பாடி பில்டிங் அதிக நாட்டம் கொண்டவர். ஜிம்பாடி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தன்னுடைய உடலை கட்டுக்கோட்பாக வைத்திருந்தவர். அப்படிப்பட்ட ரோபோ சங்கர் உடல்நல குறைவு காரணமாக உயிரிழந்திருக்கிறார் என்ற செய்தி என்பது ஒரு மிகப்பெரிய சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கின்றது. அவருக்கு பெற்று வந்த மருத்துவமனை இருப்பதாகவும் அதற்கு பிறகு அவருடைய உடல் அவருடைய இல்லத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அவருடைய ரசிகர்கள் மற்றும் திரைத்துறை சார்ந்தவருடைய அஞ்சலிக்காக வைக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு அடுத்த கட்டமாக அவருடைய உடல் எப்போது எங்கு அடக்கம் செய்யப்படும், அவருடைய குடும்ப முறைப்படி செய்யக்கூடிய சடங்குகள் உள்ளிட்ட தகவல்களாம் பிறகு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது நிலையில் ரோபோ சங்கர் உயிரிழந்து விட்டார் என்ற செய்தி என்பது திரைத்துறையில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கின்றது.